என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா, இந்த நிலா எங்கம்மா போனா? காலையில இருந்து ஆளவே காணோம். ஏன்பா உனக்கு தெரியாதா? அவ என்னமோ புதுசா தொழில் செய்யற அத பண்ற இத பண்றேன்ட்டு காலங்காத்தாலே எந்திரிச்சு போயிட்டா. என்னம்மா நிஜமாவே கிளம்பி போயிட்டாளா? நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறேன்னு நினைச்சேன். ஆமாடா, நானும் அப்படிதான் உளறி கிடந்தா நினைச்சேன். நேத்து பார்த்தா என்னமோ பழத்தையெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல அடிக்கி வச்சிருந்தா, காலையில எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டா. சரி, அவ என்னமோ பண்ணிட்டு கிடக்கட்டும். இந்தா நீ தோசை சாப்பிட, உனக்கு தான் போட்டுக்கிறேன். என்ன கண்ணு? வேண்டாமா, எனக்கு பசிக்கல, நீங்களே சாப்பிடுங்கம்மா. அது ஏன் அப்படிங்கிற? இந்தா உனக்காக தான் போட்டுக்கிறேன். இல்லம்மா, என்னமோ தெரியல, நீ பசி ஆகல, நான் அப்புறமா கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன் ஆபீஸ்ல. நீங்களே சாப்பிடுங்க. ஏன் கண்ணு, ரெண்டு சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே? இல்லம்மா, என்னமோ மாதிரி இருக்குது, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேம்மா. சரிம்மா, நான் கிளம்பட்டுமா? சரி கண்ணு, போயிட்டு வா. எங்க காலை போட்டுக்கிறேன் ஒண்ணுமே தெரியல, நம்ம கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. டேய் கண்ணு, ஏமா? அதுலடா உங்க வண்டாட்டி ஏதோ கடை போட்டுக்கிறா புதுசா அப்படி இப்படின்னா, நீ போய் பார்க்கலையா? போறப்போ ரேட்டு பார்த்துட்டு போ. என்னையும் நேத்தே கூப்பிட்டா, நான் வேணா சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் பார்க்கறேன். நீ போய் பார்த்துட்டு போ, அப்படியே வேலைக்கு போறப்போ. அதெல்லாம் எதுக்குமா பார்த்துட்டு, அதை நீங்க போறீங்களா? நீங்களே போய் பாருங்க, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிரும், நான் அப்படியே கிளம்புறேன். அட ஏன் அப்படி சொல்ற? போற வழி தானே, என்ன பண்ணி வச்சிருக்கான்னு ஒரு ரேட்டு பார்த்துட்டு போ. சரிம்மா, ஏதோ நீங்க சொல்றீங்கிட்டதான் இட்டு பார்த்துட்டு போறேன். இவன் இதுக்குள்ள பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நான் சொன்னாலும் கேட்க மாட்டா. என்னமோ பண்ணிட்டு போங்க. சரி, நீங்க சொல்றதுனால போற வழியில எட்டி பார்த்துட்டு போறேன். நேரம் இருந்தா பாப்பேன், இல்லாட்டி அப்படியே போயிருவோமா. சின்ன பிள்ளைக்கா, என்னக்கா கடையோட செட்டிங் எல்லாம் பிடிச்சிருக்குதாக்கா உங்களுக்கு? ஒரு நாள் இவ்வளவுதாக்கா பண்ண முடிஞ்சது. வேற ஏதாவது பண்ணணும்னா அப்புறம் சொல்லுங்கக்கா, கொஞ்சம் பண்ணி தரேன். போதுண்டா போதுண்டா, இதை இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறியே, இதுவே நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம், முதல் வியாபாரம் எப்படி ஆகுது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு இது போதுடா, இதுவே நல்லா தான் இருக்குது. இல்லக்கா, ரோட்ல வச்சு நிக்கிறீங்களே, பேசாம ஏதாவது ஒரு கடை மாதிரி ஏதாவது எடுத்திருக்கலாம். அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். நீங்க ஒரே நாள்னு சொன்னனாலதான் ஏதோ வண்டி ஏற்பாடு பண்ண வேண்டியதா போச்சு. இல்லாட்டி ஒரு கடை மாதிரி ஏதாவது வச்சிருக்கலாம்ல ஐயாக்கா. வைக்கலாம் வைக்கலாம் பரத்து, முதல்ல இதில் வருமானம் வரட்டு, எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடை வைக்கிறத பற்றி எல்லாம் யோசிக்கலாம். இப்போதைக்கு இது போதும். சரிக்கா, நீங்க சொல்றது சரியாதான் இருக்கு. சரிக்கா, என்ன இன்னைக்கு ஓப்பனிங் சொன்னீங்க, ஒருத்தரையும் காணோம், மாமாவையெல்லாம் காணோம், ஆத்தாவையும் காணோம், அவங்களுக்கு எல்லாம் சொன்னீங்களா இல்லையா? சொன்னடா பரத்து, நேற்று எங்கள் அத்தைக்கிட்ட உங்கள் மாமா கிட்டே சொன்ன, அந்த ஆள் காதில் விழுந்துச்சோ உழுகலையோ என்னமோ. என்ன சின்ன பிள்ளைக்கா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? அப்ப எப்போ ஓப்பனிங்க? என்ன ஒருத்தரையுமே காணோம்? அதான் ஓப்பன் பண்ணியாச்சே, இனி என்ன பெருசாக ஓப்பனிங் பண்ணுறது? அதான் வந்து நாங்கள் 2 பேரையெல்லாம் கடை திறந்தாச்சு. இனி என்ன, சரி இல்லடா உனக்கு ஜூஸ் போட்டு தரேன், நீ குடி. டே ஷாம், உனக்கு என்ன ஜூஸ்ட வேணும்? என்னக்கா, முதல் வியாபாரம் என்கிட்ட பண்றீங்களா? வேற யாராச்சும் வரட்டுக்கா? இருக்கா பெரியவங்க யாராவது வரட்டு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கிழமைக்கெல்லாம் மதியானம் தாண்டா வரும், அது வரைக்கும் நம்ம பிஸ்னஸ் பார்க்காம இருக்க முடியுமா? அதெல்லாம் பரவாயில்ல, உனக்கே போட்டு தரேன், நீயே குடி. சரி, என்ன ஜூஸ் வேணும்னு சொல்லு. என்னக்கா, மாமா கூட வரலையேக்கா? ஆடா இவன் ஒருத்தான், இவன் என்ன சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. டேய், அவங்களெல்லாம் அப்படிதான்டா, அவங்களெல்லாம் எதிர்பார்த்தோம்னா ஒரு வேலையும் நடக்காது. சரிக்கா, என்னமோ சொல்றீங்க. சரி, எப்படியும் பிசினஸ் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்க. சரிக்கா, எனக்கு ஒரு ஜூஸ் போடுங்க, நானே குடிச்சிட்டு கிளம்புறேன், ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆச்சு. சரிடா. சாமி என்னடா ஜூஸ் வேணும், சொல்லவே இல்லை இன்னும். அக்கா, எனக்கு ஒரு ப்ரோமோகிரானட் ஜூஸ் கொடுக்கா. சரிடா, இருடா, 2 மினிட்ஸ்ல போட்டு தரேன். சின்ன புள்ள முதல் தடவையே ஜூஸ் போட்டுக்கிறா, நல்லா இருக்குதா என்னன்னு ஒன்றும் தெரியலையேடி. இந்த பையன் வாங்கிட்டு அப்படியே இருக்கடா, எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறான். ம், அக்கா, சின்ன புள்ளக்கா. சொல்லுடா ஷாம. சின்ன புள்ளக்கா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. என்னக்கா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? போச்சு போச்சு சின்ன புள்ள, உன்னை நம்பி கடை போட்டதுக்கு போச்சு போச்சு. இந்த பையனே பாரு என்ன சொல்றான், இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்கறானே. என்ன சின்ன புள்ள, முதல் ஜூஸை இப்படி போட்டு கொடுத்துருக்கிறியே, எப்படிடி வியாபாரமாகும்? அடி இருடி, எனக்கு பயமா தான் இருக்குது. ஏன்டா ஷாம? ஏன் தம்பி, ஏன் நல்லா இல்லையா? சின்ன புள்ளக்கா, ஜூஸ் இவ்வளவு நல்லா போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. செம்மையா இருக்குதுக்கா, வேற லெவல் போங்க. அப்படியாடா, பரவாயில்லையேடா, ஃபர்ஸ்ட் கமெண்டே நல்லா வந்திருக்குது. சரி சரி, குடி குடி. சூப்பர்க்கா, இதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னு வைங்க, உங்க பிசினஸ் நல்லா எங்கேயோ போயிருக்கா, ஃபுல்லா டெவலப் ஆயிருப்போங்க. நன்றிடா நன்றிடா. என்னடா பரத்து, நீ ஒன்றும் சொல்லல? பரவாயில்ல சின்ன புள்ளக்கா, சாம்சங் மாதிரி நீங்க சூப்பரா தாக்கா போட்டுக்கிறீங்க. இதே மாதிரி எப்போ போடுங்க, சரியா? மாத்திக்காதீங்க, இதுவே நல்லா இருக்குது. எப்போ இதே மாதிரி போட்டீங்கன்னு வைங்க, உங்க பிசினஸ் வேற லெவல்ல சேஞ்ச் ஆயிருக்கா. சரிடா பரத்து. அக்கா, நாங்க அப்படியே குடிச்சிட்டு கிளம்புறக்கா. இதா உங்க ஜூஸ்க்கு ஜிபே பண்ணி விட்றேன். பரவாயில்லடா பரத்து, நீ இவ்வளோ வேலை செஞ்சிருக்கிற, ஒரு ஜூஸ் கொடுக்க மாட்டேனா? அதெல்லாம் நீ ஒன்றும் காசு போட்டு விட வேண்டாம், பரவாயில்ல. அக்கா, வேலை செய்யறது வேற, தொழில் வேறக்கா, முதல் பிரிச்சு பாருங்க, சரியா? நான் காசு போட்டு விடுறேன், வாங்கிக்கோங்க. முதல் வர காசு வேண்டாம்னு சொல்லாதீங்க. என்னோட கைராசி நல்ல கைராசின்னு எங்க அப்பா கூட சொல்லியிருக்கிறாரு. என்கிட்ட கேஷ் இல்லை, அதனாலதான், இல்லாட்டி கேஷை கொடுத்துருவேன். நீங்க ஜிபே அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா, அதுல நான் போட்டு விடுறேன். சரிடா சரிடா. என்ன சீதா, போலாமா? போலாக்கா, நான் வாங்கிட்டேன். இந்த மலர் ஏதோ வாங்கிட்டு வரேன்ட்டு போனா இன்னும் காணோம். அப்படியே மலர் இன்னும் வாங்கலையா? எனக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தா, நான் வாங்கிட்டேன் மூட்டை கட்டிட்டேன், அவள் காணோம், இன்னும் வாங்கிட்டு இருக்கிறாளாட்டு இருக்குது. சரி, வந்தது போலாக்கா. சரி சீதா, வரட்டு வரட்டு, வாங்கிட்டு. என்னென்ன வாங்கின நீ? நான் என்னக்கா ஏதோ சக்கரை பருப்பு தாக்கா வாங்கினேன். நானும் இந்த பிள்ளைகிட்ட போய் வண்டி எடுத்து போய் வாங்கிட்டு வாடினா 2 வாரமா இதை இப்போ போகிறேன் அப்போ போகிறேன்ட்டு காலேஜ் போயிடுறதாச்சு. சரி, ஏதோ ஞாயிற்றுக்கிழமைக்கு இருந்தாலாச்சு ஏதோ போய் வாங்கிட்டு வாங்கிட்டோன்னா அவங்களுக்கு குளிக்கிறக்கு, அதுக்கு இதுக்கு துவைக்கிறக்கு அதுக்கே நேரம் சரியாக இருக்குது. எங்கே போகிறானுங்க? நாம தான் வந்து ஏதோ தலையை தூக்கி வச்சு போகிற மாதிரி இருக்குது. இந்த வேக்கட்டில் வேறு வரவே முடிய மாட்டேங்குது. ஆமாம், வேறு இப்போவே வெயில் இப்படி அடிக்குதே. இன்னும் அடுத்த மாதம் மேலே எப்படி இருக்குதுன்னு
மத்தியானம் மேலே சோறு ஆக்க முடியறது இல்ல. நான் இப்போ இந்த 2 3 நாளா காலையிலே எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடுறது. மத்தியானம் அடுக்கட்டி போறதே இல்லை. அது பத்தாததுக்கு இந்த வரல வேற செய்யறோமா. ஐயோ போது போது நாயிட்டு போகுது. எல்லாம் தூத்துது. அதனால எல்லாம் நேரத்திலே செஞ்சு வச்சிடுறது. ஆமாக்கா நானும் அப்படிதான். இனி வெயில் காலம் முடிகிற வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாவே செஞ்சிருவோம். அடுத்துக்கிட்டே எல்லாம் சும்மா சும்மா போயிட்டு இருக்க முடியாதுப்பா. வாரம் நானும் அதனாலதான் ரேஷன் கடைக்கு கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடியே வந்துடலான்னு பார்த்தா இந்நேரத்துக்கு இந்த போடு போடுது. அதான் மலர் வந்துட்டா. ஏன் மலரே வாங்கிட்டியா? இல்லக்கா எதுவுமே வாங்கலக்கா. வந்தது வேஸ்ட், இவ்வளவு நேரம் நின்னது வேஸ்ட் போங்க. ஏன் மலரே ஏன் என்னாச்சு? அது என்னமாக்கா இந்த அக்கா வாங்கினது. சரி அடுத்தது நம்ம போடலான்னு அது பார்த்தா கரண்ட் போயிருச்சாட்டு இருக்குது. அது என்னமா பில்லு போட முடியாது அப்படி இப்படிங்கிறான். என்ன பண்ணி தொலைறது? இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா இன்னும் கரண்ட்டும் வரல ஒன்றும் வரல. சரி போய் எவ்வளவு நேரம் இங்கே நிற்கிறதே அப்படின்ட்டு நான் கிளம்பி வந்துட்டக்கா. ஏன் மலர் அப்படியே சொன்னாங்க? நம்ம வேலை சித்த நேரம் இருந்து பார்க்கலாமா? இவ்வளவு தூரம் வந்துட்டு வாங்காம போனேன் இப்படி. இல்லக்கா பரவாயில்ல விடுங்க. பையன் ஏதோ வீட்டில் இருக்கிற அன்னைக்கு அவனை வண்டி எடுத்துட்டு வர சொல்லி வாங்கிட்டு வர சொல்லிக்கிறேன். என்ன பண்றது, எவ்வளவு நேரம் நிற்கிறது? நானும் இவ்வளவு நேரம் நின்றுதான் பார்த்து இன்னும் காணோம். இல்லாட்டா அவர் ஏதாவது வந்து வாங்க சொல்லல போங்க. அவர்கிட்ட ஏதோ கார்டு கொடுத்துக்கிட்டு ஏதோ தோட்டத்துக்கு போற வழியில ஏதோ கடை திறந்துருந்தா வாங்கிட்டு வரட்டும். வேற என்ன பண்றது? இதுக்கு மேலே நிற்க முடியாது, வேக்காடா இருக்குதுக்கா. வாங்க போகலாம். சரி இன்னும் ஒரு வாரம் இருக்குதுல்ல, அதுக்குள்ள இப்படியே வாங்கிரு. சரி போலாமா? சரிக்கா. ஏதோ கையோட வாங்கி போயிட்டு வேலை முடிஞ்சிருன்ட்டு பார்த்தா அது என்னமோ நேரமும் தெரியல ஒன்றும் தெரியல. வாரு நான் வந்த நேரம் வாங்குற நேரத்துக்கு இப்படி ஆகி போச்சு. சரி நீ என்ன பண்றது? மலரே நமக்கு வேணா எது சக்கரை கிக்கரை இல்லைன்னு இது எடுத்துக்க மலரே. நான் வேணா அப்புறம் வாங்கி வேணா எனக்கு கொடுப்பியாமா? ஏதோ அவசரமா இருந்து இது வாங்கிக்கோ. இல்லக்கா பரவாயில்லக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஜமாத்துக்கிற விடுங்க. அது என்ன நாளைக்கு நாளானிக்கு வந்து வாங்க சொல்லிடுறேன். அதுக்கெல்லாம் மலரே அப்புறம் மாமியார் மாமனார் எல்லாம் வேற இருக்கிறாங்க. அவங்க அடிக்கடி காப்பி போட்டு குடிக்கிறாளுங்க. சரி அதான் எனக்கெல்லாம் சக்கரையெல்லாம் வீட்டில் இருக்குது. உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னு எடுத்துக்கோ, அதுக்கு தான் சொன்னேன். பரவாயில்லக்கா வீட்டில் கொஞ்சம் இருக்குது. தீரக்குள்ள நான் எப்படி வாங்கிடுறேன். அது அவர்கிட்ட சொன்னா ஏதோ வாங்கிட்டு வந்துருவாரு. சரி சரி இருந்தா சரி இல்லைன்னா எடுத்துக்கோ சரியா? சரிக்கா அதெல்லாம் இருக்குது இல்லைன்னா நானே கேட்பல. என்னடி சின்ன பிள்ளை கடையை ஓப்பன் பண்ணி இவ்வளோ நேரமாச்சு ஒருத்தரையுமே ஜூஸ் குடிக்க வரல. ஏதோ இந்த பசங்க தான் குடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அது நம்ம பசங்க வேற ஒருத்தருமே வரலையே சின்ன பிள்ளை. வருவாங்க வருவாங்க, ஃபீல் பண்ணாத. இன்னைக்கு தானே ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்னும் தெரியாதுல்ல நிறைய பேருக்கு. வருவாங்க வருவாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இல்லடி சின்ன பிள்ளை, இந்த ஊருக்காரங்க எல்லாம் நம்பி நம்ம கடை போட்டோம்னா நான் வியாபாரம் படுத்துறேன்டி. இதுக்கெல்லாம் கஞ்சம் பிடிச்சதுங்கடி. ஒருத்தர் காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறக்கே புடப்படுவாங்க. ஏன் நாமளே அப்படிதான் இருந்தோம். அப்புறம் இங்க இவங்களை சொல்லி என்னடி பண்றது? நம்ம பேசாம எங்கேயாச்சும் போய் டவுன் பக்கம் போட்டுக்கலாமோ? நீ சொல்றது ஒரு வழியில கரெக்ட் தான். ஆனாலும் நீ சொல்ற மாதிரி டவுன் பக்கமெல்லாம் போய் போட முடியாதுடி. அங்கெல்லாம் ஏற்கனவே நிறைய கடைங்க இருக்கும். இதுல போய் நம்ம கடை வாடகை கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் செலவு ஜாஸ்தி ஆகும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம பட்ஜெட்டுக்கு. நம்ம வெயிட் பண்ணலாம் சரியா? நம்ம ஏதாவது பண்ணலாம். நீ சொல்றது சரிதான் சின்ன பிள்ளை. எனக்கு என்னமோ 10,000 ரூபாய் போட்டு இந்த கடையை வச்சதுக்கே என்னமோ 10 லட்சம் போட்டு வச்ச மாதிரி ஒரே ஃபீலிங்கா இருக்குதுடி. இன்னும் வியாபாரமாகலையே ஒருத்தர் வரலையேன்ட்டு. அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல அன்னைக்கு நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஏற்கனவே நம்ம அத்தைங்க நம்ம புருஷனுங்கெல்லாம் நம்மளை கேலி பண்ணிட்டு சுற்றிட்டு கிடக்குறாங்க. இவளுக்கு ஒன்றுத்துக்கு ஆக மாட்டாங்க அப்படி இப்படின்னு. நம்ம முதல்ல அன்னைக்கே ஏதாவது கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னு வெயி, அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் எதையாவது சொல்லி நம்ம இதையும் செய்ய விடாமல் பண்ணிடுவாங்க. பார்த்து எச்சரிக்கையாக பேசு. ஆமா சின்ன பிள்ளை நீ சொல்றது தாண்டி கரெக்டு. என்ற புருஷனாலாம் வேறு நான் இந்த மாதிரி கடை ஆரம்பிச்சது கூட அவங்க தலை தெரியுமா தெரியாதான்னு தெரியல. எங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு தான் வந்து அப்புறமேல் வாங்கான்ட்டு. கிளவியும் காணோம் நீங்க காணோம். எப்படா நம்ம வீட்டில் அடங்கி கிடப்போன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க முன்னாடி நாளுக்காக சம்பாரிச்சு காட்டி ஆகணும் சின்ன பிள்ளை. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதே இடத்துல நின்னாச்சு நம்ம ஏதாவது வியாபாரம் பண்ணி ஆகணும். சும்மா அப்படியே இருந்துட்டு நம்பி கிளந்து போயிருக்கவே கூடாது. வியாபாரம் ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரி நம்ம இன்னைக்கு பொழுதுக்கு இங்கே தான் நிற்கணும். இப்போ சொன்னியே இது கரெக்டு சரியா? நம்ம இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது கடை ஆரம்பிச்சு இப்போ என்ன கொஞ்சம் நேரம் தானே ஆச்சு. இது நல்ல பஸ் போகிற மெயின் ரோடு தானே, ஹைவேஸ் ரோடு வேற. யாராவது இங்கே ஜூஸ் கடை அது இது பார்த்தாங்கன்னா ஏதோ போகிறவங்க வரவங்க நின்று எல்லாம் குடிச்சிட்டு தான் போவாங்க. நம்மளும் அதுக்கு பிளான் பண்ணி தான் இங்கே வச்சிருக்கிறோம். பார்க்கலாம். இன்னும் இந்த பக்கம் வண்டிங்களா இன்னும் சித்த நேரம் கழிச்சு தான் எல்லாம் வரும். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கடை திறந்துட்டோம்ல, அதனால தான் நம்ம இங்கே கடை வச்சிருக்கிறதே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. அதெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம தான் பொறுமையாக இருக்கணும் சரியா? சரிடி சின்ன பிள்ளை என்னமோ சொல்கிறேன், நானே கேட்டுக்கிறேன். நம்ம கடை எதையாச்சும் விளம்பரம் பண்ணி எல்லாத்தையும் தெரிய வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணலாமா சின்ன பிள்ளை? அதுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கிறியா? நம்ம கடைக்கு நம்மளே விளம்பரம் பண்ணக்கூடாதுடி. நம்ம கிட்ட வந்து நல்லா ஜூஸ் குடிச்சிட்டு போவாங்களா, அவங்க போய் வெளியே சொல்லணும். அதுதான் உண்மையான விளம்பரம் சரியா? சும்மா நாமளே விளம்பரம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். என்னடி இது புதுசா இருக்குது நீ சொல்றது? எல்லாம் அவங்கவுங்க கடைக்கு அவங்கவுங்க தாண்டி விளம்பரம் பண்ணுவாங்க. அதெல்லாம் மற்றவங்க, நம்ம அப்படி இல்லை. நம்ம எல்லாம் வித்தியாசமா பண்ணலாம். என்னமோ சின்ன புள்ள பாரு 1.5 வருஷம் கூட ஆளவே காணடி. இவங்க கிட்ட சொன்னீங்க இல்லையா நீ? அதான் நேற்று எங்கள் வீட்டுக்காரங்க என்னமோ வேலையிலேருந்து சீக்கிரம் வந்துட்டாங்கன்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாங்களா, அப்போ சொன்னது தான். அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. நீ சொன்ன மாதிரி அந்த ஆள் மண்டையில் ஏறிச்சோ இல்லையோ, அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கிறோம்ல, அந்த கிளவி எப்படி போட்டு கொடுத்துருக்கோம். ஆமாம் இந்த வழியாக தானே ஆஃபீஸ்க்கு போகணும். அவங்க 2 பேருமே வரவே இல்லை. 1.5 வருஷம் காணும் 2.5 வருஷம் காணும். இப்படி தானே போவாங்க நாடு. ஒருவேளை ரூட்டை மாற்றிட்டாங்களோ நம்ம இங்கே கடையை வச்சுட்டேன்னு சொல்லி. நீ சொல்ற சரிதான் சின்ன புள்ள. இந்த டொப்பிக்கார புருஷனாலாம் செய்யக்கூடியவன் தான். ஒருவேளை நீ சொன்ன மாதிரி ரூட்டை மாற்றிட்டு போயிட்டானுங்களே என்னம்மா ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே.
அதானே பாரு இந்த பக்கம் ஆளவே காணோம். ஏன் நிலா யாரோ நமக்கு கஸ்டமர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ வா வா. ஏ சின்னப்புல முதல்ல நமக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காருடி. மேடம் ஏ சின்னப்புல மேடம்னு கூப்பிடுறாங்கடி. சொல்லுங்க சார் என்ன வேணும்? நம்ம கிட்ட எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸா இருக்கு சார். உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணும் சொல்லுங்க சார். அப்படிங்களா? எனக்கு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் போடுங்க. ஓகே சார் 2 மினிட்ஸ் சார். ஐஸ் கொஞ்சம் நிறையாவே போடுங்க. ஓகே சார். இளநீர் 2 கொடுத்துருங்க அப்படியே. ஓகே சார். இந்தாங்க சார் வாட்டர்மெலன் ஜூஸ். நீங்க கேட்ட ஃப்ரெஷ் ஜூஸ் ஐஸ் நல்லா போட்டுருக்கு. நல்லா குளுகுளுன்னு இருக்கும். நல்லா குடிங்க சார். கொடுங்க மேடம். ஏ சின்னப்புல ஜூஸ் நல்லா தானே போட்டுக்கறல? சக்கரையெல்லாம் கரெக்டா போட்டுக்கறீங்களடி? நல்லா தாண்டி போட்டுக்கிறேன். சரி சரி கஸ்டமரை கவனி. இளநீ எதை கேட்டாங்க வெட்டி கொடுப்போம். சரி சின்னப்புல இந்த சார் நம்மள மேடம்னு கூப்பிடுறது காதுக்கு அவ்வளோ இனிமையா இருக்குது. யாராச்சும் நம்மள மேடம்னு கூப்பிட்டுக்கிறாங்களா? ஆமாம் எனக்கும் அப்படிதான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் சின்ன புள்ள இங்கே வாடி, சின்ன புள்ள அங்கே போடி, என்னடி பண்ணுற, இப்படியே கேட்டு கேட்டு காதே நாராசமாக இருக்குது. இப்போதான் இந்த ஜூஸ் குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம காது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் பிஸ்னஸ் உமன்னாலே ஒரு மரியாதை தாண்டி நிலா. ஆமா சின்னப்புல கரெக்டா சொன்னேன். ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு மேடம். அப்படியே சார் தேங்க்யூ சார். இளநீ கேட்டீங்க? இளநீ குடிக்கிறக்கா இல்ல பார்சலா சார்? பார்சல் தான் மேடம். ஓகே சார். என்ன மேடம் இந்த கடை புதுசா வச்சிருக்கீங்களா? நான் இந்த பக்கத்துல டெய்லி போயிட்டு வருவேன், பார்த்ததே இல்லை, அதனால தான் கேட்டேன். ஆமாங்க சார் நாங்க புதுசா தான் ஓபன் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு தான் சார் ஓபன் பண்ணியிருக்கிறோம். நீங்க அடிக்கடி வாங்க சார் நம்ம கடைக்கு. நம்ம கடை இளநீ எல்லாம் நல்லா அப்படியே சக்கரை தண்ணி மாதிரி நல்லா சூப்பரா இருக்கு சார். சரிங்களா? அடிக்கடி வந்து சாப்பிடுங்க. ஓகே மேம், ஓகே. நாங்க இந்த பக்கம் தான் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வருவேனா, வழியில் ஒரு கடை கூட இருக்கா, ஜூஸ் கடை. பரவாயில்ல, நல்ல சம்மர் டைம்ல இந்த கடை ஓப்பன் ஆனது ரொம்ப ஹெல்ப்பாக தான் இருக்கு எங்களுக்கும். நான் பாருங்க டெய்லி ஜூஸ் குடிப்பேன், இதுக்காகவே டெய்லி ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு. பரவாயில்ல, உங்க ஜூஸும் நல்லா தான் இருக்கு, நான் அடிக்கடி வரேன். சரிங்க சார் வாங்க வீட்லயே எல்லாம் கூட்டிட்டு வாங்க சார் அப்பப்போ. ஓகே மேம், ஓகே. மேம் ஜிபே பண்ணலாமா? ஓகே சார் பண்ணுங்க. எவ்வளோ மேடம் ஆச்சு? எவ்வளவு ஆச்சா? சின்னப்புல எவ்வளோடி ஆச்சு? எவ்வளோ வச்சுனா நம்ம இன்னும் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணல. இப்போதைக்கு ஏதோ கம்மியாகவே சொல்லலாமா? சரி இளநிக்கு ஒரு 40 ரூபா போடு, ஜூஸ்க்கு ஒரு 30 ரூபா போடு. சின்னப்புல பேசாம எல்லாமே 40 ரூபான்னு கொடுத்துடலாம் சார். இளநீ 40 ருபீஸ் சார், ஜூஸ் 40 ருபீஸ் தான் சார். இளநீ 2 ஜூஸ் 120 ஆச்சு சார். அப்படியாம்மா? பரவாயில்லையே. சரிம்மா ஜிபே பண்ணிடுறேன். ஓகே சார். என்ன சின்னப்புல இவ்வளோ நேரத்துக்கு ஒரே ஒரு கஸ்டமர் தான் வந்துட்டு போயிருக்காரு. ஒரு ஆளாச்சும் வந்தாங்களே சந்தோஷப்படு. ஒருத்தருமே வராமல் இருந்தாங்க இவ்வளோ நேரம். ஏதோ இப்போ முதல் வாட்டி ஒருத்தர் வந்துட்டு போயிருக்கிறாரு. பார்க்கலாம். பேசாம நம்ம இங்க இருந்து ஏதாவது கூவி விற்கலாமா சின்னப்புல? அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா? இது என்னடி காய்கறி கடையா கூவி விற்கிறக்கே? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வருவாங்க, என்னால அப்படி கூவிட்டு இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த ரோட்டில் யாருமே இல்லை, யாருக்கு போய் கூவுற? அதெல்லாம் வண்டிங்க அது இது போகும். ரோட்டில் மெயின் ரோட்டில் வரவங்க தான் நிற்பாங்க. பார்க்கலாம் இருடி. நீ ஒரே நாள் எல்லாமே நடக்கணும் எப்படி? ஆமா அதுவும் சரிதான். இது எப்படி கூவி விற்கவா முடியும்? ஜூஸ்னு நல்லாவும் இருக்காதே. சரி நீ சொல்ற மாதிரியே வெயிட் பண்ணலாம். அட இந்த கடை வச்சிருக்காளா? நிலா. சின்னப்புல என்ற டொப்பிக்கார புடிச்சு வந்திருக்கான். நாள் வரமாட்டா, அப்படியே ஓடி இருப்பான்னு நினைச்சா பரவாயில்லையே வந்துட்டான். வாயா டொப்பி வா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க? டொப்பி கிப்பின்னு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க, ஓகே? ஒரு கஸ்டமர் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவீங்களா? எப்படி உங்க கடையில வியாபாரம் நடக்கும்? அடியே சின்னப்புல கஸ்டமர் கஸ்டமருக்கு என்ன வேணும் கேளு. ஓஹோ கஸ்டமரா? சரி சாரே என்ன வேணும் சொல்லுங்க. எந்த ஜூஸ் வேணும் உங்களுக்கு? அப்படி ஒழுங்கு மரியாதையே பேசுங்க, ஓகே? சரிங்க சார் சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணும்? ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் போடுங்க பார்க்கலாம். சார் நம்ம கடையில எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸ் தான் சார். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் என்ன ஃப்ரூட்ல வேணும் அதை சொல்லுங்க சார். பரவாயில்ல, கரெக்டாக தான் கேட்குறேன். சரி எனக்கு ஒரு மேங்கோ ஜூஸ் போடுங்க. ஐஸ் போட்டா சார் போடாமையா சார்? லைஸ் மீடியமா வேணுமா சார்? எப்படி சார் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க சார். ஐஸ் கொஞ்சம் நல்லா போட்டே கொடுங்க. சின்னப்புல ஐஸ் கொஞ்சம் நல்லா தூக்கலா போட்டு ஒரு மேங்கோ ஜூஸ் போடு ஃப்ரெஷ்ஷா சாருக்கு. இங்க என்னமோ நடந்துட்டு இருக்குது. பாத்துக்கோ. ஆத்துக்குள்ள விடு சின்னப்புல. இந்த ரொட்டிக்கார இவ்வளவு வேஸ்ட்னா அப்புறம் நான் பேச மாட்டேனா? இந்தாங்க சார் நீங்க கேட்ட ஃப்ரெஷ் ஜூஸ். நல்லா தான் கொடுக்குறாங்க சார். நம்ம கடை ஃப்ரெஷ் ஜூஸ் எப்படி சார் இருக்குது? நாங்க இன்னைக்கு தான் சார் புதுசா கடை ஓபன் பண்ணிருக்கோம். பரவாயில்ல ஓரளவுக்கு இருக்குது. என்னடி உங்க வீட்டுக்கார் ஓரளவுக்கு தான் இருக்குதுன்னு சொல்றாரு? நல்லாலையோ? நல்லாவே இருந்தாலும் இந்த டொப்பி மாட்டை அப்படி தாண்டி சொல்லுவான். அதுக்கால ஃபீல் பண்ணாதா? இவன் நல்லா ஒரு கஸ்டமர், என்ன பண்றது, தலையெழுத்து. நான் கூட ஏதோ உங்க வீட்டுக்கார் பரவாயில்ல நம்ம கடை ஓப்பனிக்கு தான் இதை வந்திருக்காருன்னு நினைச்சேன். 1.5 புருஷன் தான் வரல, சரி 1.5 புருஷனாச்சும் வந்திருக்காருன்னு பார்த்தா இவர் ஓவரா பில்டப்ல கொடுத்துருக்காரு. கடக்குது விட சின்னப்பல. இவங்களாம் வரலன்னு யார் அழுகுறா? அவங்க வந்தாலும் சரி வராட்டியும் சரின்ட்டு தான் நான் இருந்தேன். என்னமோ இந்த டொப்பி மாட்டையை வந்திருக்கிறான். பார்க்கலாம் இந்த ஆள் கிட்ட காசு வாங்கி ஆகும்னு சின்னப்பல. நான் கொஞ்சம் எச்சா தான் வாங்குவேன், நீ அமைதியா இருந்துக்கோ. வேண்டாண்டி, எல்லாத்துக்கும் வாங்குற மாதிரியே வாங்கு. ஜூஸ் நல்லா இருந்தது. சரி நிலா, நான் கிளம்புறேன். ஹலோ கொஞ்சம் நில்லுங்க. என்ன நிலா சொல்லு. அம்மா தான் போக சொன்னாங்க. சரி இன்னைக்கு தான் ஜூஸ் கடை போட்டுக்கலாம், போய் என்னன்னு பாருன்ட்டு. சரி அதனால தான் ஆஃபீஸ் போகிற வழியில வந்து எட்டி பார்த்து போகலான்ட்டு வந்தேன். பரவாயில்ல, எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. சின்னப்புலா எல்லாம் நல்லா தான் இருக்குதுமா. சரியா?
ஆ சரிங்கண்ணா